Hi, good evening. Voice audible irka? Shall we start the session? Shall we start the session? Yes. Okay. ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? அதில் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அண்ட் சூடோ ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அண்ட் சூடோ ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ், இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செஷனில் லாஸ் ஆஃப் மோஷனை டைரெக்டாக ரெண்டு ஹாஃபாக பிரிச்சிங்கன்னா இன்னொரு பெரிய வெயிட்டேஜான டாபிக் என்ன, ஃப்ரிக்ஷன். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். ஓகே, மண்டே ஐ வில் டேக் தி கிளாஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சின்ன சின்ன ரெண்டு டாபிக் தான், பட் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அண்ட் சூடோ ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா அல்வா மாதிரி டாப்பிக்கு. வந்தால் டப்புன்னு நம்ம போயிட்டு 4 மார்க்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும், அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இதெல்லாம். சரிங்களா? சரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அப்போ ஸ்ப்ரிங் சிஸ்டம்னா என்ன, ஸ்ப்ரிங்னா என்ன? ஸோ எனிதிங் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்படி இருக்குதுன்னா இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக நமக்கு வந்துட்டு ஒரு லோடு ஏதோ ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் ஏஎஃப் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்ப்ரிங் ஆக்சுவலி இந்த லெங்க்த்தில் இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து எனக்கு எப்படி ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கும் ஸ்ப்ரிங்கில், ஓவிங் டு தி ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கும். அப்போது இனிஷியலி இந்த லெங்க்த்தில் இருந்த என்னோடய ஸ்ப்ரிங்கு இப்போ வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை தான் என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டென்ஷனை என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபோர்ஸை நான் ரிமூவ் பண்ணோன்னா என்ன ஆகும், ஸ்ப்ரிங்கில் ஃபோர்ஸை நான் ஒன்ஸ் ஐ ரிமூவ் த ஃபோர்ஸ் என்ன ஆகும், அந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் வச்சு நான் இழுக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்குக்குன்னே ஒரு ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயே டெவலப் ஆகிருக்கும். அந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து அப்படியே என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸை பேக் டு இந்த ஸ்ப்ரிங் ஃபார்முக்கு கொண்டு போயிடும். கரெக்ட் தானே? பேக் டு இந்த ஸ்ப்ரிங் ஃபார்முக்கு இந்த எக்ஸை திரும்ப கொண்டு போக வச்சிடும், திரும்ப போக வைக்கும். கரெக்டாக? அப்படியே திரும்பி வந்து அகெயின் அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கே அது ரிஸ்டோர் ஆகிடும். எப்போது நான் இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா. கரெக்டாக? அப்போது இது மாதிரி ரிட்டன் வருது இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்போ இது எதுக்கு ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப்ட் இன் த ஸ்ப்ரிங்? அப்போ இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கோ அவ்வளோ அகெயின் என்ன ஆகிடும், ரிட்டர்ன் ஆகிடும். கரெக்ட் தானே? அப்போ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எக்ஸ்டென்ஷன். கிளியர்? அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ரிஸ்டோரிங் ஃபோர்ஸை நான் இங்கே எஃப்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்டென்ஷன் எக்ஸ். கரெக்டாக? அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ எம் கிவிங் அ கான்ஸ்டன்ட் கால் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஆனால் நான் இங்கே மைனஸ் போடுறேன். ஏன் மைனஸ் போடுறேன், ஒன்ஸ் ஐ ரிமூவ் த ஃபோர்ஸ் அது என்ன ஆகுது, ரிஸ்டோர் ஆகுது. இது ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ், இட் இஸ் கம்மிங் பேக், அதனால் ரிட்டர்ன் வருது. அதனால் ஐ எம் கிவிங் அ நெகட்டிவ் சைன் ஹியர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆஸ் ஐ டோல்ட் யூ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் நம்ம ப்ராப்ளம்ஸில் கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துப்போம். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஸோ இந்த கேயை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்கும் ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் என்ன ஆகுதுன்னா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அவ்வளோ ரிட்டர்ன் ஆகுது, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கிளியர்? சரிங்களா? ஸோ இப்போ சரி, இது எனக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், இது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது வாட் இஃப் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கட் பண்ணுறாங்க, கட் பண்ணால் என்ன ஆகும்? ஏற்கனவே நம்ம வந்து நேற்று புள்ளி சிஸ்டமில் பார்த்தோம் இல்லையா? ஸோ மாசஸ் இருக்கும்போது அதை வந்து கட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரிங்கை வந்து கட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்கில் ஆக்சுவலி என்ன ஆகும்னா
ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சேம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கில் கீழே ஒரு மாஸ் இருக்குது. ஓகேயா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் கட் பண்ண போகிறேன். அப்போ ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஸ்ப்ரிங் இருக்கிற இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும்? சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலாக ஒரு பார்சல் வந்துச்சு, வாங்க போக வேண்டியதாகிடுச்சு. ஜஸ்ட் வெயிட். எஸ் ஸோ இந்த ஸ்ப்ரிங் இருக்கிற இடத்துல கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ இப்போ நம்ம இஃப் வி கட் த ஸ்ப்ரிங், அப்போது அங்கே கட்டிங் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் என்ன நடக்கும், அது 2 பார்ட்டாக பிரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இந்த மாஸை கூட விட்டுருங்க, மாஸ் கூட வேணாம், மாஸை விட்டுறலாம். ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஸ்ப்ரிங்கை வந்து நான் எப்போ கட் பண்ணுறேன், கட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, எனக்கு 2 பார்ட்ஸாக அது பிரிஞ்சிடுது. கரெக்டாக 2 பார்ட்ஸாக அது பிரிஞ்சிடுது. அப்போது இந்த மாதிரி பிரிகிறது என்ன ப்ரொபோர்ஷனில் பிரியும்? ஓகேங்களா, ஸோ என்ன ப்ரொபோர்ஷனில் பிரியும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த ஃபோர்ஸ் இது ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே. இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே வந்து spring constant k இருக்கு இல்லையா, this k is inversely proportional to the length of the spring. Inversely proportional to the length of the spring. Okay, spring constant k is inversely proportional to the length of the spring. அப்போ நான் ரிப்பீட் பண்ணுறேன், spring constant k is inversely proportional to the length of the spring. அப்போது எனக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதோட லெங்த் வந்து சே எல்னு வச்சுக்கலாம். லெங்த் வந்து எல் அண்ட் அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கே. ஓகேங்களா, இப்போ நான் இந்த இடத்துல கட் பண்ணும்போது எனக்கு 2ஆக பிரிஞ்சிடுது, 2 பார்ட்ஸாக பிரிஞ்சிடுச்சு. நான் எப்படி கட் பண்ணுறேன்னா ஈக்குவலாக கட் பண்ணுறேன், L/2 கட் பண்ணுறேன். ஓகேயா, L/2 நான் வந்து கட் பண்ணுறேன். L/2 ஈக்குவலாக நான் கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு என்ன ரேஷியோவில் பிரிஞ்சிருக்குது, இது அப்படியே நான் வந்து ஹரிசானலாக வரைகிறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சி இப்படி இருக்க ஒரு ஸ்ப்ரிங்கா, இதை நான் வந்து இப்போ 2 ஸ்ப்ரிங்காக பிரிச்சிட்டேன். கரெக்டாக கட் பண்ணிட்டேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன், 2 ஈக்குவல் பார்ட்ஸ், L/2 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஒரு ஹாஃப் எல்லுக்கு இது பிரிஞ்சிருக்கும், இது ஹாஃப் எல்லுக்கு பிரிஞ்சிருக்கும். ஓகேயா, அப்போ இது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 1:1 ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஹாஃப் எல்லுக்கு பிரிஞ்சிருக்குது. நான் எனக்கு என்ன தெரியும், கே இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு லெங்க்த்துன்னு தெரியும். அப்போ இது L/2 அப்படின்னா கேயோட வேல்யூ என்னவாக இருக்கும், இங்கே 2k. கரெக்டாக, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் தானே. அப்போ இதோடைய கேயோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 2k. இங்கேயும் கேயோட வேல்யூ என்னவாக இருக்கும் 2k. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேயாக இருந்தது, இப்போ 2ஆக பிரியும் போது 2k மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 2k, ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 2k அண்ட் செகண்ட் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் 2k. ஓகேங்களா, பேரண்ட் ஸ்ப்ரிங்குக்கு என்னது சொன்னேன், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k தான். கிளியரா? அப்போ இதே மாதிரி நான் வந்து 3ஆக பிரிக்கிறேன்னு வைங்க, 3ஆக பிரிக்கிறேன். பிரிக்கிறேன் 3 ஈக்குவல் பார்ட்ஸ், 1:1. ஓகேயா, 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் பிரிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து 3 ஸ்ப்ரிங் கிடைக்குமா? ஓகேயா, ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன், L/3. அப்போ இதோடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்னவாயிடும், இதோடைய லெங்த் வந்து எல் அண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கே. அப்போ இதோடைய லெங்த் வந்து L/3 ஆயிடுச்சு, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 3k. இதோடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 3k, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல்ப்பா. ஓகேயா, அப்போ 3kன்னு ஆயிடுச்சு.
அதே மாதிரி நான் ஒரு ஸ்ப்ரிங்கை n நம்பர் ஆஃப் பார்ட்ஸுக்கு பிரிக்கிறேன். ஓகேயா, n நம்பர் ஆஃப் பார்ட்ஸுக்கு நான் வந்து பிரிச்சுக்கிட்டே போகிறேன். இப்படி 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 பிரிக்கிறேன். n ஈக்குவல் பார்ட்ஸுக்கு நான் வந்து பிரிக்கிறேன். ஓகேயா, n ஈக்குவல் பார்ட்ஸுக்கு பிரிச்சிட்டேன் அப்படின்னா அங்கே எனக்கு என்னவா இருக்கும்? 1/nl எல்லாமே அப்படி தானே மாதிரி இருக்கும். 1/nl 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 இப்படி n டைம்ஸ் போகும். அப்போது எல்லாத்துலேயுமே nk அதோடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ஸ் வந்து nkன்னு n டைம்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். கரெக்டாக 2 டைம்ஸ் போட்டப்போ 1/2l 2k, 3 டைம்ஸ் போட்டப்போ 1/3l/3 3k. அப்போ n டைம்ஸ் நான் கட் பண்ணுறேன்னா 1/nl, அதாவது l/n அண்ட் nk. கிளியரா? கான்செப்ட் கிளியரா? இதுதான் கட்டிங் இன்டூ ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன். இதுவே நான் நான் ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறேன். ஓகேயா, நான் ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறேன். நான் ஈக்குவல் பார்ட்ஸ்னால் என்னது? எனக்கு 1:1:1 ரேஷியோலாம் இல்லை, இப்படி கட் பண்ணுறேன். ஓகேயா, m:n ரேஷியோவில் நான் கட் பண்ணுறேன். அப்போ m:n ரேஷியோவில் கட் பண்ணால் எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மறுபடியும் இங்கே வந்து எனக்கு 2 ஸ்ப்ரிங் கிடைக்குது. ஒன்று சின்ன ஸ்ப்ரிங்காக இருக்குது, இன்னொன்று அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரிங்காக இருக்குது. கரெக்டாக m:n பார்ட்ஸில் நான் கட் பண்ணிட்டேன். அப்போது இங்கே இருக்கிற ஸ்ப்ரிங்கோடைய லென்த்து வந்து எல், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு வச்சுக்கிட்டோன்னா இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் நான் k1 வச்சுக்கிறேன், இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேயா, m:n ரேஷியோவில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் லென்த்து. ஓகேயா, அப்போ இதோட லென்த் வந்து m, இதோட லென்த் வந்து n, இதோடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k1, இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k2. அப்போ இந்த நியூ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ். நியூ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ஸ் k1 இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ஸ் k1 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு இந்த k இருக்கும் இல்லையா, இந்த k இன்ட்டு 2 லெங்க்த்தையும் ஆட் பண்ணுங்கள், m+n. m+n என்னது? ஆப்வியஸாக எல்லுன்னு இருக்க போகுது. ஓகேயா, ஸோ அப்போ m+n டிவைடட் பை k1 வந்து m கூட இருக்குது, அப்போது டிவைடட் பை m. அதே மாதிரி k2 இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு m+n டிவைடட் பை என்னது? n ஆகிடும். ஓகேயா, கிளியர்? ஸோ வேரியபிள் ரேஷியோஸாக இருந்தாலுமே நம்ம இதே மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னு சொல்கிறோம்ல. ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னால் என்ன? ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னால் என்ன? ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்குக்கு கீழே நீங்கள் எவ்வளோ வெயிட் வைக்கிறீங்களோ அந்த வெயிட் எவ்வளோன்னு நமக்கு கீழே ரீடிங் காட்டும். கரெக்ட் தானே? இதில் வந்து வெயிட் என்னங்கிறது காமிச்சிடும். இன் கேஜினா கேஜியில் காட்டும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஆக்சுவலி எதை மெஷர் பண்ணுது? மாஸை மெஷர் பண்ணுதா, இல்லை இந்த ஸ்ப்ரிங்கில் ஆக்ட் ஆகிற டென்ஷனை மெஷர் பண்ணுதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ப்ரிங் பேலன்ஸுங்கிறது டென்ஷனை தான் மெஷர் பண்ணும். ஓகேயா, இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதை தான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர் பண்ணுமே தவிர்த்து மாஸை மெஷர் பண்ணாது. ஓகேயா, இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 kg மாஸ் இதில் தொங்க விட்றேன். ஓகேயா, அப்போது இங்கே எனக்கு ரீடிங் என்னென்னு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐதர் 5 kgனே கிடந்திருக்கும். இன்கேஸ் நியூட்டனில் இருக்குது அப்படின்னா, நியூட்டனில் காட்டுதுன்னா 15 நியூட்டன் அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ இது எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா இந்த டென்சைல் ஃபோர்ஸை தான் அது மெஷர் பண்ணும். டென்ஷன் அல்லது ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் அது வந்து மெஷர் பண்ணும் டெவலப்ட் இந்த ஸ்ப்ரிங். ஓகேயா, நாட் த மாஸ். ஒரு மாஸை நீங்கள் தொங்க விடும்போது அந்த மாஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் அங்கே என்ன இருக்கும்? ஒரு டென்ஷன் டெவலப் ஆகிருக்கும். அந்த டென்ஷனை தான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர் பண்ணி நமக்கு ரீடிங்காக கொடுக்குது. இது வந்து கான்செப்சுவல் பேஸில் கேட்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்னு நீட் ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க. 2 பிளாக்ஸ் இருந்தது, 20 kg பிளாக், 30 kg பிளாக்.
ரெண்டுமே வந்து மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்கில் பேரலாக தொங்க விட்டுருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்னா என்ன? மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்னா என்ன? இஃப் ஸ்ப்ரிங் இஸ் மாஸ்லெஸ், இதெல்லாம் கான்செப்ஷுவல் நாலேஜ். இஃப் ஸ்ப்ரிங் இஸ் மாஸ்லெஸ், மாஸ்லெஸ்னால் அது என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். டென்ஷன் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த ஸ்ப்ரிங். அதை தான் நம்ம மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. அதில் டெவலப் ஆகிற டென்ஷன் வந்து யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் த்ரூ அவுட் த ஸ்ப்ரிங். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ மாஸ்லெஸ்ங்கிறது எதை குறிக்குதுன்னா டென்ஷன் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறத தான் குறிக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்குனா தான் இந்த வளைஞ்சு வளைஞ்சு வருது. ஸ்ட்ரிங்குனா ஒரு கயிறு. எஸ். தென் கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபோர்ஸ் சடனாக சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த லென்த் மாறுறதுக்கு. ஓகேங்களா? டக்குன்னு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து சடனாலாம் சேஞ்ச் ஆகாது. ஆனால் டென்ஷன் வந்து என்ன ஆகிடும், இன்ஸ்டண்ட்டாகவே வந்து உங்களுக்கு ஜீரோவாக மாறிடும். ஓகேயா? இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன ஆயிரும், ஜீரோன்னு ஆயிரும். பட் ஸ்ப்ரிங்கில் நீங்கள் கட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் லைட் வில் டேக் சம் டைம். ப்ராக்டிக்கலி இதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஸ்ப்ரிங்ஸை வந்து ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணுவாங்க. சீரீஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன். ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரீஸ். ஸோ இதை நான் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். சீரீஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன் ரெண்டையுமே கம்பேர் பண்ணியே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விஷுவலி எப்படி இருக்கும்? சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ், இப்படி ஒரு ஸ்ப்ரிங்கு, அடுத்தது இப்படி ஒரு ஸ்ப்ரிங், ரெண்டு ஸ்ப்ரிங்ஸ் வந்து சீரீஸ்லி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சீரீஸில் ரெண்டோ மூணோ. ஓகேயா? ஸோ எண்டில் ஒரு மாஸ் இருக்கும், அது மூலமாக ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்படி தானே? ஸோ இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து K1 அப்படின்னா இதுக்கு வந்து K2. கரெக்டாக? இதுதான் என்னது விஷுவலி சீரீஸ் காம்பினேஷன். பேரலல் காம்பினேஷன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரியே டேபிள் இருக்குது, அங்கே அதே மாதிரி ஒரு மாஸ் இருக்குது, அதுலேருந்து அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வருது, இதெல்லாம் சேம். ஆனால் ஸ்ப்ரிங்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? தே ஆர் பேரலல் டு ஈச் அதர். parallel to each other. அப்போ இங்கே இது K1, இது K2. கரெக்டா? This is parallel combination. ஸோ இதுதான் விஷுவலாக அதோடைய அப்பியரன்ஸ். இப்போது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் எப்படியா இருக்கும்? இது வந்து நான் முதல்ல எழுதினது வந்து அப்பியரன்ஸ். சரி, ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? சீரீஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபோர்ஸ் வில் பி சேம் ஃபார் ஆல் த ஸ்ப்ரிங்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் சேம் ஃபார் ஆல் த ஸ்ப்ரிங்ஸ். அண்ட் பேரலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் வந்து டிவைடட் அமாங் த ஸ்ப்ரிங்ஸ். ஃபோர்ஸ் இஸ் டிவைடட் அமாங் த ஸ்ப்ரிங்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு இல்லையா வெளியே, ரெண்டுக்குமே இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன், இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் வந்து அவங்களே வந்து சேம் தான், ஒரே ஃபோர்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் K1 இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கில் என்ன ஃபோர்ஸோ
K2 இருக்கிற ஸ்ப்ரிங் ரெண்டுமே அந்த ஃபோர்ஸ் F தான் ஆக்ட் ஆகுது. பட் பேரலல் கனெக்ஷன் எடுத்திங்கன்னா இந்த ஃபோர்ஸை அவங்க டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேயா, டிவைட் பண்ணிக்கிறாங்க. எப்படி டிவைட் பண்ணுவாங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, F is equal to F1 plus F2 ரெண்டும் தனித்தனியாக F1 F2ன்னு பிரிச்சுப்பாங்க இருக்கிற ஃபோர்ஸை. ஓகே, அவங்கவுங்களுக்கு இதை மாதிரி பிரிச்சுப்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? நீட்டில் வந்து கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ எது படித்தாலும் கான்செப்டில் கிளாரிட்டி இருக்க மாதிரி படிங்க. சும்மா சீரியஸாக ஓகே இந்த ஃபார்முலா பேரலாக இந்த ஃபார்முலா அப்படின்னு வெறும் ஃபார்முலாவை மட்டும் தட்டிட்டு போகாதீங்க. ஓகேங்களா, கடைசி நேரத்தில் சம்டைம்ஸ் கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸை கேட்டாங்கன்னா காலை வாரி விட்டுரும். அதனால தான் எப்போவுமே கான்செப்ட் கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது எவ்வளோ தூரம் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீரீஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேயா, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா டோட்டல் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்டென்ஷன் ப்ளஸ் செகண்ட் ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்டென்ஷன் x1 ப்ளஸ் x2 அந்த மாதிரி மாறி இருக்கும். வேறஸ் ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும். பேரலில் வந்து எக்ஸ்டென்ஷன் சேமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பேரலாக இருக்குதா, அப்போ அந்த ஃபோர்ஸ் இழுக்கும்போது ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமாக இருக்கும். ஃபோர்ஸ் தான் அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர்த்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே சேமாக இருக்கும். இங்கே ஃபோர்ஸ் சேமாக இருந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சீரீஸில். புரிஞ்சுதா? அப்போ இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் K ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? K ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/K1 ப்ளஸ் 1/K2 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சீரீஸ் கனெக்ஷன்னா. பேரலல் கனெக்ஷன்னா K ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு K1 ப்ளஸ் K2ன்னு ரெசிப்ரோக்கல்லாம் இல்லை, டைரக்ட் எடிஷன் தான். ஆட் பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதான். இது வந்து ஃபார்முலா. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா சீரீஸ் கனெக்ஷனில் எழுதிக்க இல்லையா 1/K1 1/K2. அப்போ இது என்ன ஆகும்? நீங்கள் ரெசிப்ரோக்கல் எல்சிஎம்லாம் எடுக்கும்போது K1 K2 டிவைடட் பை K1 ப்ளஸ் K2ன்னு ஆகும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. 1/K1 ப்ளஸ் 1/K2 வந்து இந்த மாதிரி இருக்கும். K1 K2 டிவைட் பை K1 ப்ளஸ் K2ன்னு மாதிரி இருக்கும். ஓகேயா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் ஒரு முக்கியமான இன்சைட் இருக்குது. நோட் இதில் ஒரு முக்கியமான ஒரு நோட் இருக்குது. இது என்ன நோட்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா இந்த K ஈக்குவலண்ட். இந்த K ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும்னா K ஈக்குவலண்ட் இஸ் less than the smallest K. இப்போ K1 K2 K3 K4ன்னு நீங்கள் நிறைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஓகேயா, எல்லாம் 4 ஸ்ப்ரிங் இருக்குது. 4 ஸ்ப்ரிங் K1 K2 K3 K4 4 ஸ்ப்ரிங்கையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் K ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த 4 ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்லையும் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னா 2 3 4 5 அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 2, அதையும் விட ஸ்மாலராக தான் இருக்கும் நம்மளுடைய ஈக்குவலண்ட் K ஈக்குவலண்ட். ஓகேங்களா, ஸ்மாலஸ்ட் Kயை விடையும் கம்மியாக தான் இருக்கும் K ஈக்குவலண்ட். வேறஸ் பேரல் கனெக்ஷன் போகும்போது லார்ஜஸ்ட் நம்பரை விடையும் கிரேட்டராக இருக்கும் K ஈக்குவலண்ட். K ஈக்குவலண்ட் அப்படியே ஆப்போசிட். K ஈக்குவலண்ட் இஸ் கிரேட்டர் தேன் த லார்ஜஸ்ட் K. நீங்கள் வேணால் உங்கள் ப்ராப்ளம் உங்கள் புக்கில் நீங்கள் சால்வ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். K ஈக்குவலண்ட் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் ஸ்மாலஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை விடையும் கம்மியாக கிடைக்கும். பேரல் கனெக்ஷனில் லார்ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூவை விடையும் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஆப்வியஸ்லி ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் ரீசன் கொஸ்டின்ஸில் எல்லாம் கேட்கலாம் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ எஸ் நெக்ஸ்ட்
இந்த ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்த நான் மட்டும் பார்த்துக்கிறேன். எடுத்துட்டு வரல. ஓகே, இதை மட்டும் பார்த்துட்டு நான் கொண்டு வந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எஸ். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட், என்ன ப்ராப்ளம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? சரி, ஓகே, ஒரு 2 விஷயம் மட்டும் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கில் ஒரு மாஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு கீழே இன்னொரு ஸ்ட்ரிங் போட்டு அதில் ஒரு மாஸ் இருக்குது. சே திஸ் மாஸ் வந்து எம்னு வச்சுக்கலாம், இந்த மாஸ் வந்து 2mனு வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிள். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் என்னவாக இருக்கும்? இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் என்னவாக இருக்கும்? ஸோ எனக்கு தெரியும் இந்த மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த மாஸ் இஸ் ஈக்குவல் டு m × g இல்லையா? அப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷனும் அதுக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போது இங்கே t இஸ் ஈக்குவல் டு mgயாக இருக்கும். கரெக்டா? அண்ட் இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? இந்த ஸ்ப்ரிங்கில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டோட்டல் மாஸ்னால் வரக்கூடிய வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ தானே பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போது இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3mgக்கு ஈக்குவலாக இருக்கும். 3mgக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இஃப் தி ஸ்ட்ரிங் இங்கே நான் கட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங்கை இல்லை, ஸ்ட்ரிங் இஸ் கட். ஸ்ட்ரிங்கை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை நான் எப்படி கட் பண்ணுறேன்? ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? சடன்லி என்னோட டென்ஷன் வந்து 0வாக மாறிடும். t இஸ் ஈக்குவல் டு 0வாக மாறிடும். t வேல்யூ என்னவாயிடும்? 0வாக மாறிடும். ஓகேயா? t வேல்யூ 0வாக மாறிடும். அப்போது இப்போ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். இந்த கீழே இருக்கிற m இருக்கு இல்லையா, அந்த மாஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாஸ்க்கு அப்போ கீழே யார் ஆக்ட் ஆகுறாங்க? mg. மேலே யார் ஆக்ட் ஆகுறாங்க? t வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ இந்த மாஸ்க்கான ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு தெரியும். நேற்று கிளாஸ்ல எல்லாம் பார்த்தது தான் F0/mnet. அப்போ இங்கே F0 என்னன்னு பார்த்தேன்? F0 வந்து என்னென்னு பார்த்தோம்? இந்த ஒரு பர்டிகுலர் மாஸ்க்கு மட்டும், மேலே உள்ள மாஸோட ஃபோர்ஸ்லாம் நான் கேட்கல, இந்த பர்டிகுலர் மாஸுக்கு மட்டும் ஃபோர்ஸ் என்னவாக தான் இருக்கும்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த mgக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ F0 வந்து இந்த mg தான். mnetங்கிறது மாஸ்ங்கிறது இந்த m மட்டும்தான், m. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக மாறிடுச்சு. ஆக்சலரேஷன் எதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக மாறிடுச்சு. கரெக்டா? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆகிடுச்சு. இதுவே அந்த இன்னொரு மாஸ் இருக்கு இல்லையா, 2m. இந்த 2m மாஸ்க்கு என்ன நடந்திருக்கும்? கீழே ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரிங்கை நான் கட் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா இங்கே ஒரு 2mgயும் இங்கே ஒரு tயும் ஆக்ட் ஆகிருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த t 0 ஆயிடுச்சு. கரெக்டா? மேலே இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கா, இந்த F இஸ் ஈக்குவல் டு 3mg மேலே ஆக்ட் ஆகிட்டுருக்கும். கரெக்ட் தானே? அப்போ இதுக்கு நான் இப்போ ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். a இஸ் ஈக்குவல் டு F0/mnet போட்டேன் அப்படின்னா இங்கே நெட் ஃபோர்ஸ் என்னது? மேலே இருக்குது, கீழே இருக்குது இல்லையா? அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து இங்கே 3mg 2mg. அப்போ ஆப்வியஸ்லி 3mg - 2mg டிவைடட் பை நெட் மாஸ் என்னது? 2m தான் இதோட மாஸ் இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா mg டிவைடட் பை 2m ஆகிடும். அப்போ இந்த பிளாக்குக்கு வந்து ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு g/2. இந்த பிளாக்கோட ஆக்சலேஷன் என்னவாக இருக்குது? g/2. கிளியரா? இந்த மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க நீட்டில். ஓகேயா? ஸோ இந்த ஆக்சலேஷன்ஸோட ரேஷியோஸ் கண்டுபிடிங்க எப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஓகேயா? கிளியரா? ஸ்ட்ரிங்கு கட் ஆனால் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். சரி, ஸ்ட்ரிங் கட் ஆச்சுன்னா இந்த மாதிரி மாறுது. ஃபைன். இப்போது எனக்கு இந்த ப்ராப்ளமில் ஸ்ப்ரிங்கு மேலே இருந்துச்சு, ஸ்ட்ரிங்கு கீழே இருந்துச்சு.
அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு மேலே போயிட்டு ஸ்ப்ரிங்கு கீழே வந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் இதே தான். ஓகேயா, ஸ்ட்ரிங்கு மேலே போயிட்டு ஸ்ப்ரிங்கு கீழே வருது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு, அதில் ஒரு மாஸ் 2m, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கு, அதில் ஒரு மாஸ் m. ஓகேயா, இப்படி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ எல்லா ஃபோர்ஸஸையும் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, கட் த ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இல்லை ஜென்ரலாகவே ரூலே வந்து என்னென்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஆக்சலேஷன் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, இதை இந்த மாதிரி ப்ராப்ளமாக சால்வ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோட நீங்கள் பண்ண வேண்டியது எல்லா ஃபோர்ஸஸையும் முதல்ல என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லா ஃபோர்ஸஸையும் அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாஸ் m, கீழே உள்ள மாஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாஸ் எம்முக்கு வந்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் வேறு கலரில் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது ஃப்ரீ பாடி டயக்ராம்னு தெரியும். எல்லாம் ஒரே கலரில் இருந்தால் எது கொஷின் எது ஆன்சர் தெரியாது. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், mg. கரெக்டா, இதுக்கு மேலே யார் ஆக்ட் ஆவாங்க, இந்த ஸ்ப்ரிங்கோட ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், mgக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாஸ் எம்முக்கு மேலே தானே ஸ்ட்ரிங் வருது, ஸோ mgக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது இந்த மாஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த மாஸில் யாரெல்லாம் ஆக்ட் ஆவாங்க, இந்த 2mg ஆக்ட் ஆகும். கீழே ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும். மேலே இருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு ஒரு டென்ஷன் T ஆக்ட் ஆகும். அப்போ இந்த டென்ஷன் T எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2mg + f. இது ரெண்டையுமே டேக்கிள் பண்ணுற அளவுக்கு அந்த டென்ஷன் இருக்கும். கரெக்டா. அப்போது 2mg ப்ளஸ் ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் தான். அப்போ ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு, mg. இப்போ mg சேர்த்தா இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 3mg கிடச்சிருச்சு. டென்ஷன் ஈக்குவல் டு 3mgன்னு கிடச்சிருச்சு. இதெல்லாம் என்னது, ஃபோர்ஸஸ் அண்டர் ஈக்விலிபிரியம் கண்டிஷன். இப்போ நான் கட் எதுவுமே பண்ணலை, நார்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸில் பார்த்தா இதுதான் ஃபோர்ஸ். இப்போ நான் கட் பண்ணுறேன். வென் ஸ்ட்ரிங் இஸ் கட், இப்போ என்ன ஆகிடும், T வந்து 0வாக மாறிடுச்சு. T வந்து 0வாக மாறிடுச்சு. அப்போ இந்த 2m இப்போ நான் எடுத்துக்கிட்டேன், இந்த பாடியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த 2mல என்னெல்லாம் ஆக்ட் ஆகும், 2mgயும் எஃப்பும் தான் ஆக்ட் ஆகுமே தவிர்த்து மேலே T ஆக்ட் ஆகாது டென்ஷன். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கை நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கரெக்டாக. ஸோ அப்போது இதில் இப்போ இந்த எஃப்னா என்னது, F = mg. அப்போது இதில் யாரெல்லாம் ஆக்ட் ஆகுறாங்க, இந்த 2m பாடியில், இந்த பிளாக்கில் எனக்கு இப்போ ஆக்ட் ஆகிறது இந்த 2mg, இன்னொரு mgயும் சேர்த்து 3mg ஆக்ட் ஆகுது. கரெக்டாக. அப்போ இதில் நான் ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கன்னு வைங்க. ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, Fnet / mnet. ஸோ இப்போ இங்கே Fnet என்னது, 3mg ஆக்ட் ஆகுது. mnet டோட்டல் மாஸ் என்ன, 2m. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆக்சலரேஷன் 3/2g ஆயிடுச்சு. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 3/2gன்னு எனக்கு கிடச்சிருக்குது. கரெக்டாக. ஆக்சலரேஷன் வந்து 3/2g எனக்கு கிடச்சிருக்குது. கிளியரா, ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ மேலே உள்ள ஸ்ட்ரிங்குக்கு ஆக்சலேஷன் இருக்குமா, சாரி கீழே இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து இது ஆக்சலேஷன் சொல்லிட்டோம். அதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதா m, இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஆக்சலேஷன் இருக்குமா, இந்த mங்கிற ஸ்ட்ரிங்குக்கு ஆக்சலேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா mங்கிற ஸ்ட்ரிங்குக்கு ஆக்சலேஷன் இருக்காது. கிளியரா. ஏன் இருக்காது, நம்ம மேலேயே ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங்கை கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த டென்ஷன் 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 0 ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இங்கே கீழே இருக்கிற மாஸுக்கு வந்து அங்கே வேல்யூ எதுவுமே போகாது, ஃபோர்ஸே போகாது. ஃபோர்ஸ் போகாதுங்கும் போது அந்த இடத்துல ஆக்சலேஷனும் இருக்காது. ஓகே. ஸோ ஒரே ஒரு ஆக்சலேஷன் 3/2g தான் ஆக்ட் ஆகும். கீழே இந்த m மாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலேஷன் இந்த மாஸ்க்கான ஆக்சலேஷன் வந்து a = 3/2g. இந்த மாஸ்க்கான ஆக்சலேஷன் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். நம்ம கட் பண்ணிட்டோம், அதனால் அங்கே ஃபோர்ஸே இருக்காது. ஸோ இந்த மாஸ்க்கான ஆக்சலேஷன் ஆப்வியஸ்லி 0 ஆகிடும். கிளியரா.
ஸோ அதை நம்ம தனியாக கால்குலேட் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. ஸோ 2 மாஸ்க்குள்ள ஆக்சிலேஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்கன்னாங்கன்னா 3/2g and 0 அப்படின்னு நீங்கள் போட்டு சொல்லிடலாம். சரி, 2 கேஸ் பார்த்தாச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு கேஸ் இருக்குது. அது என்னென்னா எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்கை கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஷனை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், அகெயின் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அல்லது எக்ஸாம்பிள் கூட வேணாம், இது ஒரு டாப்பிக்காகவே நான் எழுதுகிறேன். ஃபைண்டிங் எக்ஸ் ஓகேயா. ஸ்ப்ரிங்கோட அந்த எக்ஸ் வேல்யூ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது இனிஷியலி எனக்கு எப்படி இருக்குது, என்னோடய ஸ்ப்ரிங் வந்து இனிஷியலி இந்த மாதிரி ஒரு மாஸில் இருக்குது கரெக்டாக. அதுக்கு அடுத்தது 1 செகண்ட், இப்போ அந்த மாஸுடைய வீரியத்தினால அதனால வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஓகேயா, எவ்வளோத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த லெங்க்த்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகேயா, ஸோ என்ன ஆகும்னா மெதுவாக தான் எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லையா, ஸ்லோலி தான். இந்த மாஸ் வந்து சடனாலாம் இருக்காது. 2 கேஸஸ் சொல்லலாம். ஒன்று வந்து சடன் ட்ராப்பிங், இன்னொன்று வந்து ஸ்லோ ட்ராப்பிங். ஸோ வென் மாஸ் கேஸ் 1 மாஸ் மூவ்ஸ் ஸ்லோலி, நான் தொங்க விட்டுட்டேன், அது அப்படியே கிராஜுவலாக அதோட வெயிட்டுக்கு அந்த ஸ்ப்ரிங்கை இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த கேஸில் F is equal to mgயாக தான் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு இந்த மாஸுடைய வெயிட் mgயாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ எஃப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், எஃப் இஸ் நத்திங் பட் கேஎக்ஸ். அப்போ கேஎக்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னா அப்போது எக்ஸ்டென்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, எம்ஜி டிவைடட் பை ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். எம்ஜி டிவைடட் பை ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா. இதுவே கேஸ் 2. இன் கேஸ் மாஸ் வந்து சடனாக ட்ராப் ஆகுது. ஓகேயா, ஸோ வென் மாஸ் மூவ்ஸ் சடன்லி, இப்போ சடனாக ஒரு ஹெவி மாஸ் போடுறீங்க, டக்குன்னு அது இறங்குது, ஸோ சடனாக ட்ராப் ஆகுது, எம் ட்ராப்ஸ் சடன்லின்னு சொல்லலாம். ஏன்னா மாஸ் மூவ் சடன்லி அல்லது எம் ட்ராப்ஸ் சடன்லி. ஓகேயா, ஸோ அப்போ சடனாக ட்ராப் ஆச்சுன்னு சொன்னால் இங்கே அந்த மொமெண்டமை கன்சர்வ் பண்ணோம் இல்லையா, எனர்ஜியை கன்சர்வேஷன் பண்ணணும். அதுக்காக என்ன ஆகும்னா ஓவிங் டு எனர்ஜி கன்சர்வேஷன் x is equal to 2 times mg ஆகிடும். 2mg/k மாறி இருக்கும். 2mg/k மாறி இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, இது ஒரு ரேர் சினாரியோ, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக ஆக்சுவலி தியரிட்டிக்கலி பார்த்தா இப்படி தான் வரணும். பட் ஆனால் மாஸ் சடனாக ட்ராப் ஆகும்போது அங்கே ஓவிங் டு எனர்ஜி கன்சர்வேஷன் வேல்யூ வந்து டபுள் ஆகிடும். ஓகேங்களா, கிளியர்? இன்கேஸ் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு எண்டில் ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியில் மாஸ் தொங்க விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா, அப்போது இந்த கேஸில் ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்குமா, ஆனால் இந்த கேஸில் இந்த புள்ளியில் இந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருக்கும்ல, டென்ஷன் ஆன் த புள்ளி ஸ்ட்ரிங், அது என்னவாக இருக்கும், டென்ஷன் ஆன் த புள்ளி ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு 2t. நம்ம நேற்றே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? புள்ளி சிஸ்டம் சொல்லும்போது டென்ஷன் ஆன் த புள்ளி சிஸ்டம் என்ன ஆகிடும், 2tயாக மாறிடும். அப்போது இதில் டென்ஷன் 2tனா அப்போ இதுலேருந்து வரக்கூடிய இந்த ஃபோர்ஸும் என்னவாக தான் இருக்கும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2tயாக தான் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் 2tயாக இருக்கும் பட்சத்தில் அங்கேயும் என்னவாக தான் இருக்கும், எக்ஸ் வந்து 2mgk தான் இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2t நான் சொல்கிறேன். இப்போ F is equal to 2t நான் போட்டேன் அப்படின்னா
kx is equal to 2t. t வந்து t equal to என்னவா இருக்கும்? இதோட வேல்யூ mனா mgயா இருக்கும் இல்லையா? அப்போ 2tங்கிறது 2mgயா மாறிடும். அப்போ அதுலேருந்து நீங்கள் போட்டிங்கனாலும் x is equal to 2mg/k தான் வரும். ஓகேயா? ஸோ இந்த 2mg/k வேல்யூ ரெண்டு சினாரியோவில் வருது. ஒன்று வந்து மாஸ் சடனாக ட்ராப் ஆச்சுன்னா 2mg/kன்னு வரும். அப்படி இல்லாமல் ஸ்ட்ரிங்குக்கு கீழே மறுபடியும் ஒரு புள்ளி சிஸ்டம் வச்சு மாஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த புள்ளி ஸ்ட்ரிங்கில் ஒரு டென்ஷன் டெவலப் ஆகும்ல, அது வந்து என்னவா இருக்கும்? 2tயாக இருக்குமா? அப்போ அந்த கேஸ்லையும் x is equal to 2mg/k அதான் இருக்கும். கிளியர்? சரி, அதே மாதிரி ஒரு புள்ளி சிஸ்டமே நான் போடுறேன். திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். நான் என்னன்னு சின்னதாக சொன்னேன், இந்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும், அதுக்காக தான். ஸோ எஸ், two masses 3 kg and 6 kg passes over a pulley which is supported by a spring in a spring balance. When the masses are in motion, reading of spring balance in kg is dash. Option A 12 kg, option B 5 kg, option C 7 kg, option D 8 kg. ஓகேயா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? அகெயின் இங்கே ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ், இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட எண்டில் ஒரு புள்ளி சிஸ்டம், இந்த புள்ளி சிஸ்டமில் இருந்து ஒரு ஸ்ட்ரிங் வழியாக 2 மாசஸ் தொங்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து 2 kgன்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று வந்து 8 kgன்னு சொல்லிட்டாங்க. 3 kg and 6 kgன்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? கிளியர்? ஸோ இப்போது இந்த மாசஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ரீடிங் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா Fs is equal to 2tன்னு படித்தோம். ஓகேயா? இதில் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நமக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங்காக கொடுக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டே சொல்லணும்னா ஸ்ப்ரிங்கில் என்ன டென்ஷன் ஆக்ட் ஆகுது, ஸ்ப்ரிங்கில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு ரீடிங்காக வரும், மாஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா. அப்போ இங்கே நம்ம ரீடிங்கு கேட்டால் நீங்கள் உடனே மாஸ் ஆட் பண்ணி போட்டுறக்கூடாது 9 kgன்ட்டு. ஆப்வியஸ்லி 9 kg ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அப்படி நீங்கள் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கிற ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ஸ்ப்ரிங்கில் இருக்கிற ஃபோர்ஸ் இந்த மாதிரி அடியில் புள்ளி இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்னு நான் சொன்னேன்? 2tயாக இருக்கும்னு நான் சொன்னேன். கரெக்டாக எங்க நான் வந்து சொல்யூஷனை ப்ளூ பெனில் எழுதுகிறேன். இப்போ F is equal to 2tயாக இருக்கும்னு சொல்லியாச்சு. கிளியர்? அப்போது T equal to என்னவாக இருக்கும்? புள்ளி சிஸ்டமாக இருக்கும் பட்சத்தில் T வந்து என்னவாக இருக்கும் நம்ம படித்தோம்? T is equal to m1 m2 divided by m1 plus m2 into g. ஆனால் இங்கே எந்த டென்ஷன் தேவை? இந்த இடத்துல ஸ்ப்ரிங்கோட புள்ளியில் இருக்கிற டென்ஷன் தான் தேவை. புள்ளி ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் தான் தேவை. புள்ளி ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் ஈக்குவல் டு என்னது? 2 times நம்ம அட்வர்ட் ஈக்குவேஷன் m1 m2g divided by m1 plus m2. கரெக்டாக? ஸோ அந்த அட்வர்ட் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into மாஸ் 1 வந்து 3 kg, மாஸ் 2 வந்து 6 kg, ஜிக்கு ஒரு 10 divided by 3 plus 6.
ஸோ அப்போ இது என்ன ஆகிடும்? டூ த்ரீஸ் ஆர் 6, 6 6 ஆர் 36, 36 divided by 9, 4, 4 into 10, 40, 40 நியூட்டன். ஸோ அப்போது இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? 2T இல்லையா? 2Tனா 2 times the tension in the pulley string. Tension in pulley string வந்து 40 நியூட்டன். 2 times the tension in pulley string தான் இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. அப்போ ஈக்குவல் டு 80 நியூட்டன். அப்போ எனக்கு ரீடிங் என்னவா காட்டும்? ரீடிங் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போது 80 நியூட்டன்னா 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10 kg. அப்போது 80 நியூட்டனுங்கிறது 8 kg. 8 kg தான் என்னோட ரீடிங்காக இருக்கும். 8 kg தான் என்னோட ரீடிங்காக இருக்கும். கிளியர்? 8 kg இஸ் தி ஆன்சர் ஹியர். புரியுதா? சரி, இப்போது வேறு சில கொஸ்டின்ஸும் நம்ம படப்படப்படன்னு சால்வ் பண்ணிவிட்டு சூடோ ஃபோர்ஸ்னால் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? கவனிங்க. 2 blocks A and B 2017 கேட்ட கொஸ்டின். 2 blocks A and B of mass 3m and ஓகே இதோடைய டயக்ராம் போடாமல் விட்டுருக்கேன். ஓகே டயக்ராம் நான் வரைஞ்சிக்கிறேன். 3m and m respectively are connected by a massless and inextensible ஸ்ட்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து massless and inextensible எக்ஸ்டெண்ட் ஆகாத ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? the whole system is suspended by a massless spring. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகாத ஒரு ஸ்ட்ரிங்கு ஆனால் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங்கு பட் மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் மூலமாக அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ, ஆக்சலரேஷன் ஆஃப் பி, ரெண்டு மாசுக்குரிய ஆக்சலரேஷனுடைய வேல்யூஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் த ஸ்ட்ரிங் இஸ் கட், ஸ்ட்ரிங்கை கட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் எப்படி மாறி இருக்குது, அதோட வேல்யூஸ் என்ன, இதுதான் கொஷின். ஸோ கொடுத்துருக்குற டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மாஸ் ஏ, அடுத்தது வந்து அது கீழே இருக்கிறது மாஸ் பி. ஏ வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 3m, பி வந்து m. இதுதான் வந்து கொடுத்துருக்குற ஃபிகர். ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? கமான் ஃபாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் எதுக்கு எழுதலாம்? மாஸ் பிக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஓகேயா? ஸோ மாஸ் பியை நான் கன்சிடர் பண்ணுறேன், மாஸ் பியை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ மாஸ் பி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எம்னா கீழே வந்து mg ஆக்ட் ஆகும், மேலே வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க? டென்ஷன் கட் ஆனதுக்கப்புறம் ஆக்சிலேஷனை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டென்ஷன் வேல்யூ வந்து 0 ஆகிடும். டென்ஷன் வேல்யூ 0 ஆயிடுச்சுனால ஆக்சிலேஷன் வந்து என்னது? ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது தான். ஆக்சிலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி தான். ஓகேங்களா? ஸோ வேணுன்னா நான் மறுபடியும் சால்வ் பண்ணுறேன், பட் இது நீங்கள் ஸ்டாண்டர்டாகவே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஃப்நெட் பை எம்நெட், எஃப்நெட் வந்து என்னவாக இருக்கும்? ஃபோர்ஸ் இதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எஃப்நெட் mg, ஏன்னா டென்ஷன் கட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி தான், அங்கே ஆக்சிலேஷன் மட்டும் தான் இல்லையா? அண்ட் மாஸ் வந்து m, ஸோ ஈக்குவல் டு g. ஸோ a ஈக்குவல் டு g எந்த பாடிக்கு? பிளாக் பிக்கு வந்து ஆக்சிலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ நான் பிளாக் ஏ எடுத்துக்கிறேன். பிளாக் ஏங்கிறது என்னது? 3m இருக்கிற இந்த பாடியை பார்த்தீங்க அப்படின்னா கீழே யாரெல்லாம் ஆக்ட் ஆவாங்க? கீழே இந்த 3mg ஆக்ட் ஆகும், ப்ளஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகணும். ஆனால் அதோட வேல்யூ இப்போ 0 ஆகிடுச்சு, பிகாஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்ப்பா? ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகுது. அப்போது இது ஒரு 3m, இது ஒரு m. அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 4mgயாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னது தான் இல்லையா? ரெண்டு மாசையுமே தாங்குற அளவுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து இருக்கணும். அப்போ ஸ்ப்ரிங்கோட ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தா இந்த 2 மாதம் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சோ அதே அளவுக்கு அதோட ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ அதோட ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 மாதம் ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ அளவுக்கு இருக்கும். ஸோ இங்கே 2m, 3m + m, 4m × g, அதுதான் வந்து ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ 4mg, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4mg. அப்போ இங்கே நான் நெட் ஆக்சலரேஷன் இஸ் தேர்னா நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். ஸோ இங்கே எனக்கு ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்ன? மேலே 4mg, கீழே வந்து 3mg. கரெக்டாக? மேலே 4mg, கீழே 3mg. அப்போ 4mg - 3mg
கரெக்டா? 4 mg minus 3 mg divided by total mass என்ன 3m 3m. ஸோ அப்போ போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? mg by 3m, mm கேன்சல் ஆகி a is equal to g by 3. a is equal to என்ன கிடச்சிருச்சு? g by 3 கிடச்சிருச்சு for the mass a. அப்போ ஏக்கு g by 3, bக்கு g. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து a is to b தானே கேட்டிருக்காங்க. g by 3, g எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். g by 3, g. ஆப்ஷன் b is the answer here. ஆப்ஷன் b is the answer here. கிளியர்? ஆப்ஷன் b தான் இதோடைய ஆன்சர். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் தான். ஓகே, இதுக்கு தான் பெரிய கால்குலேஷன், இன்னும் பேஜ் வேறு விட்டு வச்சுருக்கேன் நான். சரி, ஓகே. ஸோ அடுத்தது 2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு சம். 2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ் S1 and S2 are connected in series. A weight of 10 kg is attached to the bottom of S2. ஸோ 2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்குது. இது வந்து S1 வச்சுக்கலாம், இது வந்து S2. ரெண்டையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. S2ஓட பாட்டமில் 10 kg வெயிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? இப்போது இந்த S1ல் ஒரு ரீடிங் கிடைக்கும். ஓகேங்களா? S1க்குன்னு ஒரு ரீடிங் கிடைக்கும், S2க்குன்னு ஒரு ரீடிங் கிடைக்கும். இந்த S1ஓட ரீடிங் என்னவாக இருக்கும், S2ஓட ரீடிங் என்னவாக இருக்கும் தான் கேட்குறாங்க. ஓகேயா? கீழே 10 kg S2 கீழே தான் தொங்குது. அப்போ S2ஓட ரீடிங் என்னவாக இருக்கும்? S2ஓட ரீடிங் என்னவாக இருக்கும்? இந்த 10 kg டேக்கிள் பண்ணுறதுக்கு அதுவும் வந்து 10 mg வந்து ப்ரொவைட் பண்ணும் இல்லையா? 10 kg ஃபோர்ஸ் வந்து அதில் டெவலப் ஆகும். அப்போ தான் அந்த 10 kg டேக்கிள் பண்ண முடியும். அப்போ ஆப்வியஸாக இதில் வந்து என்னவாக இருக்கும்? 10 kg இருக்கும். பட் வாட் அபவுட் S1? வாட் அபவுட் S1 கண்ணா? வாட் அபவுட் S1 சொல்லுங்கள் ஃபாஸ்ட். What about S1? Come on, கமெண்ட்டில் சொல்லுங்கள். S2ஓட வேல்யூ வந்து 10 kg நான் சொல்லிட்டேன். அப்போ தான் கீழே இருக்க 10 kgயை வந்து அதை டேக்கிள் பண்ண முடியும். பட் S1ஓட வேல்யூ என்ன? S1ஓட வேல்யூ என்ன? S1ஓட வேல்யூ என்னவா இருக்கும் சொல்லுங்கள். ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இது 10 kgயாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? இதோட ஃபோர்ஸ் இதுக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் இதோட ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ இங்கே 10 kg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அப்போது இதோட ரீடிங் 10 kgன்னு வந்துடும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? இப்போது இந்த மாசை விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங் யாரை சுமந்துட்டுருக்கு? இந்த ஸ்ப்ரிங்கை சுமந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக? அப்பர் ஸ்ப்ரிங். அப்போ அப்பர் ஸ்ப்ரிங்லேயும் எவ்வளோ டென்ஷன் வந்திருக்கும்னா சேம் டென்ஷன் தான் வந்திருக்கும். அப்போ தான் அந்த சிஸ்டம் வந்து ஈக்குவிலிபிரியமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டென்ஷன் வந்து என்ன சொல்லுவோம்? டென்ஷன் ஷுட் பி சேம் இன் சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷனுடைய டேபிள் ஞாபகம் இருக்கா? எங்கே இருக்குது சீரீஸ் கனெக்ஷன்? இதுவும் இருக்குது. சீரீஸ் கனெக்ஷனில் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். சீரீஸ் கனெக்ஷனில் ஃபோர்ஸ் சேமாக இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்போ சீரீஸில் ஃபோர்ஸ் சேமாக இருக்குங்கிற பட்சத்தில் இங்கே 10 kg அது வந்து எங்கே அந்த சம்மு இங்கே 10 kgனா இதோட ஃபோர்ஸும் என்னவாக தான் இருக்கும்? 10 kgயாக தான் இருக்கும். ஃபோர்ஸ் இஸ் சேம். ஓகேங்களா? ஃபோர்ஸ் இஸ் சேம். ஃபோர்ஸ் இஸ் சேம் இன் சீரீஸ் கனெக்ஷன், சீரீஸ் காம்பினேஷன். கிளியர்? இப்போ இது 10னா இதுவும் 10 தான். கிளியரா? நெக்ஸ்ட், a spring of force constant K is cut into 2 equal halves.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் இருக்குது. இப்போ 2 ஹாஃபாக பிரிச்சுட்டாங்க, 2 ஸ்ப்ரிங் ஆயிடுச்சு. இதில் கேயாக இருக்கும்போது இதுலேயும் அந்த நியூ கே என்னென்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் ஹோம் ஒர்க், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது. ஸோ இது ஹோம் ஒர்க்காக எனக்கு வந்து சொல்லுங்கள். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஓகே, ப்ராப்ளம்க்கு நம்பர் போடுறேன். இது ப்ராப்ளம் 1, ப்ராப்ளம் 2, ப்ராப்ளம் 3. ப்ராப்ளம் 3யோட ஹோம்ஒர்க் என்ன, ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். சிம்பிள், பார்த்தோன்னே சொல்கிறது தான். ஓகே, ப்ராப்ளம் 4. 2 springs of force constants K1 கொடுத்துட்டாங்க, K2 கொடுத்துட்டாங்க, are connected in series to a block of mass 2 kg. ஸோ எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரீஸ் கனெக்ஷன் தான். அந்த பிளாக்கோட மாஸ் எவ்வளவா, 2 kg. Find the equivalent spring constant and extension produced in the system if the system is hung vertically hung ஆகிருக்கு அந்த சிஸ்டம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 2 ஸ்ப்ரிங்கு, கீழே ஒரு மாஸ் 2 kg. ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு K1 வந்து 100 Newton per meter, செகண்ட் ஸ்ப்ரிங்கோட K2 வந்து 200 Newton per meter. they are connected in series. ஓகேங்களா, ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன, K ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட் என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 விஷயம் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் K ஈக்குவலண்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். K ஈக்குவலண்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ட்ரை சால்விங் பை யோர் செல்ஃப். நான் கொஞ்சம் டைம் எடுத்து நானும் திரும்ப சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பை யோர் செல்ஃப். K equivalent equal to series connection. So 1 by K equivalent equal to 1 by K1 plus 1 by K2, which is equal to K1. Sorry, from this I can tell K equivalent equal to K1 K2 divided by K1 plus K2. So which is equal to K1 is 100, K2 is 200 divided by 100 plus 200. சால்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 200 டிவைடட் பை 3ன்னு வரும். கரெக்ட் தானே, 300 டிவைடட் பை 200 இன்டூ 10 part 2ன்னு வரும். அது கேன்சல் ஆகிடுச்சு, 0லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 200/3. 200/3னா அப்ராக்சிமேட்லி த வேல்யூ இஸ் 66 பாயிண்ட் சம்திங். கரெக்டாக 66 பாயிண்ட் சம்திங். ஸோ இங்கே ஆப்ஷனில் 6.7 தான் எடுத்திருக்கு. ஸோ நான் பெருசாலாம் சால்வ் பண்ணேன், 66 வரும்னு எனக்கு தெரியும். ஸோ 66 பாயிண்ட் சம்திங், ஸோ 0.7 இருக்கனால 0.7. ஓகேங்களா, சரி. இப்போது செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஸோ ஹவு டு ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ்டென்ஷன். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ்னு எனக்கு தெரியும். அண்ட் எஃபோட வேல்யூ என்ன, இங்கே 2 kg மாஸ். 2 kg மாஸ்னால் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2g. எஃப் இஸ் ஈக்குவல் டு 2g. 2gனா இங்கே g வந்து 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 20 நியூட்டன். அப்போ 20 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு இந்த இது வந்து என்னது, கே ஈக்குவலன்ட் கே தான் வந்திருக்கும் இல்லையா எக்ஸுக்கு. இப்போ கே ஈக்குவலண்ட்டுங்கிறது என்னது, 66.7 இன்டூ எக்ஸ். சிம்பிளா இதுக்கு நீங்கள் ஆக்சலரேஷன்லாம் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா வேஸ்ட்டு, டைரெக்டாகவே. ஏன்னா அதுக்கு தான் இந்த 2 kg மாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 kg மாஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சீரீஸில் இருக்குதுன்னா ஃபோர்ஸ் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன் தெரிஞ்சிச்சு. ஈக்குவலண்ட் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சோம், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு. டைரெக்டாகவே போட்டுடலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 66 or else அந்த 66.7 பதிலா ஈஸி சால்விங்காக அதுக்கு முன்னாடி வேல்யூ எடுத்துக்கலாம். 200/3ன்னு எடுத்துக்கலாமா? 200/3ன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே என்னாகும், 3 வந்து இந்த பக்கம் போகும்போது 60/200. 60/200 கரெக்டாக. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60/200. 60/200 எவ்வளோ, 0.3 மீட்டர். 0.3 மீட்டர். ஸோ இது 0.3 மீட்டர், இது 66.7. ஸோ 66.7 நியூட்டன் பர் மீட்டர், இது வந்து 0.3 மீட்டர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் ஹியர். Clear? So next, a spring of force constant K
a spring of force constant K is cut into 3 pieces in the ratio of length 1:2:3. 1:2:3 ன்னு சொல்லிட்டு 3 பீசஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஒன் இஸ் டு 2:3. அப்போ இது 1ன்னா இதை விட இது ஒரு 2 மடங்கு, இதை விட இது 3 மடங்கு, இந்த ரேஷியோவில் கட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்போ என்ன ஆகிடும், இது வந்து எல், இதோட கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகிடும், வேல்யூஸ் எப்படி மாறும்? டோட்டல் லெங்த் என்னவா? டோட்டல் லெங்த் என்னவா இருக்கும்? டோட்டல் லெங்த் இஸ் ஈக்குவல் டு எல் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு டேரெக்டாக வேல்யூஸ் தெரியாதுன்னா ரேஷியோ வச்சு நீங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 + 3, 6 டைம்ஸ் அந்த வேல்யூ இருக்கும் இல்லையா? அப்போது இது வந்து என்னது, 6 டைம்ஸில் இது 1 டைம் தான் வந்து இந்த போர்ஷன் வந்து 6 டைம்ஸில் 1 டைம் தான் இந்த போர்ஷன். கரெக்டாக? அப்போது இந்த போர்ஷனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1/6L. இந்த போர்ஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2/6L. இந்த போர்ஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 3/6L. கரெக்டாக? அப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 1/6L is to 1/3L is to 1/2L. ரேஷியோஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அண்ட் கே வேல்யூஸ் எப்படி இருக்கும்? 1/6Lனா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல், 6K is to 3K is to 2K. கரெக்டா? கரெக்ட் தானே? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப், இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் நான் சொல்கிறேன். தீஸ் பீசஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ வர ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டை K டேஷ்னு வச்சுக்கோங்க. தென் இன் பேரலல் அப்போ வர ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டை K டபுள் டேஷ். அப்போ இந்த K டேஷ்க்கும் K டபுள் டேஷ்க்குமான ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. K டேஷ்க்கும் K டபுள் டேஷ்க்குமான ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, சீரீஸை கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா K dash is equal to 1/K dash is equal to 1/K1 plus 1/K2 plus 1/K3. கரெக்டா? which is equal to 1/6K plus 1/3K plus 1/2K. LCM எடுங்க. கீழே 6K வந்துடும், இங்கே 1 plus 2 plus 3 வந்திருக்கும், which is 6/6K, which is 1/K. 1/K dash is 1/K அப்படின்னாக்க K dash is equal to என்னது? K dash is equal to K. K dash is equal to K. கரெக்டாக? இது வந்து என்னது, சீரீஸ் கனெக்ஷனில். இதுவே பேரல் கனெக்ஷனாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நான் இங்கே எழுதுகிறேன். பேரல் கனெக்ஷனாக இருக்கும்போது என்ன நடக்கும்? K double dash is equal to K1 plus K2 plus K3. அப்போது டைரெக்டாகவே போட்டுடலாம். 6K plus 3K plus 2K is equal to 11K. அப்போ K double dash is equal to 11K அப்படின்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே வெறும் K, இங்கே 11K. ஸோ ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. 1:11. 1:11 is the answer here. 1:11 is the answer here. Clear? Next question பாருங்கள். 2 blocks of 1 kg and 2 kg are suspended by 2 springs, both with K equal to 100 Newton per meter தான். Find the extension in the bottom spring and the top spring. ஓகேங்களா? பாட்டம் ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும், டாப் ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். ஏன்னா 1 kg 2 kgங்கும் போது 2 ஸ்ப்ரிங்கில் ஒன்று பாட்டமில் இருக்கும், இன்னொன்று டாப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ இது ரெண்டுலையுமே வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஒன் செகண்ட், நான் இதோட இமேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஸோ இது இமேஜ் பாருங்கள், இமேஜ் பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாப் ஸ்ப்ரிங், அதில் 1 kg, அதுக்கு கீழே மறுபடியும் இன்னொரு ஸ்ப்ரிங், அதான் பாட்டம் ஸ்ப்ரிங், அதில் 2 kg. ஓகேயா, திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் த பாக்ஸ். இப்போ இதோடைய கே வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து கே வந்து ஈக்குவல் தான், 100 Nm/m 100 Nm/m தான், கே இஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா, ஸோ இதில் அப்போ பாட்டம் பிளாக் தான் நம்ம ஃபஸ்ட் எடுப்போம், கரெக்ட் தானே? அப்போ பாட்டம் பிளாக்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரீங்க 2 kg. இந்த 2 kg பிளாக்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சிங்கன்னா கீழே என்ன ஆக்ட் ஆகும், 2g ஆக்ட் ஆகும். மேலே என்ன ஆக்ட் ஆகும், நான் என்ன எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பாட்டம் பிளாக் எடுத்திருக்கேன். கிளியர்? மேலே என்ன வேல்யூ ஆக்ட் ஆகும்பா, மேலே அந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆகும். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் எஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எஃப் இஸ் ஈக்குவல் டு 2gயாக இருக்கும், கரெக்ட் தானே? எஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு தெரியும், கேஎக்ஸ்னு தெரியும். கேஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2g. கே வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 100. அப்போ 100x இஸ் ஈக்குவல் டு 20, 2gங்கிறதுனால. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னது, 20/100, 2/10, கரெக்டாக? 20/100. அப்போ வேல்யூ என்ன, 0.2. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 0.2 மீட்டர். இதுதான் என்னது, பாட்டம் பிளாக்குடைய எக்ஸ்டென்ஷன், கரெக்டாக? இப்போ நான் டாப் பிளாக் எடுக்கிறேன், இந்த பிளாக் டாப் பிளாக், இந்த 1 kg பிளாக்கை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 1 kg பிளாக்குக்கு அகெயின் நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். இப்போ 1 kg பிளாக்குக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னா என்ன ஆகும், கீழே யாரெல்லாம் ஆக்ட் ஆவாங்க, கீழே அந்த ஃபோர்ஸ், இந்த பிளாக்கோட ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த 2g ஆக்ட் ஆகும் இல்லையா, எஃப் இஸ் ஈக்குவல் டு 2g. ஸோ இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ப்ளஸ், ஸோ இதோடைய ஃபோர்ஸை நான் எஃப்னு வச்சுக்கிறேன், இதோட ஃபோர்ஸை நான் எஃப் டேஷ்னு வச்சுக்கிறேன்ப்பா. ஓகேயா, இல்லைன்னா எஃப்பி எஃப்டின்னு வச்சுக்கலாம், எஃப்பி எஃப்டி. ஓகேயா, ஸோ இது வந்து என்னது, எஃப்பி பாட்டம் ஃபோர்ஸ். கிளியர்? பாட்டம் ஃபோர்ஸ் எஃப்பி. இங்கே யார் ஆக்ட் ஆவாங்க, இதுடைய 1g ஆக்ட் ஆகும். மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங், டாப் ஸ்ப்ரிங், எஃப்டி வந்து மேலே ஆக்ட் ஆகும், கரெக்ட் தானே? அப்போ இதுக்கு நான் ப்ளூ பென் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற அந்த எஃப்டி இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா, எஃப் பாட்டம் ப்ளஸ் இந்த 1g. இப்போ எஃப் பாட்டம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் 2g ப்ளஸ் 1g ஈக்குவல் டு 3g. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம், இங்கே சீரீஸாக இருக்குதுங்கிறனால. ஓகேயா, இப்போ டாப் பிளாக்கில் இருக்கிறது எவ்வளோ வரும்னா 1 + 2, ஸோ 3g வந்திருக்கும், கரெக்டாக? டாப் பிளாக்கில் 3g வந்திருக்கும், 30 Newton தான் அதோடைய ஃபோர்ஸாக இருக்கும், சரியா? அண்ட் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 3g வந்து k இன்ட்டு அந்த பிளாக்கோட எக்ஸ்டென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் k வந்து எவ்வளோ தான், 100 தான், 100 இன்ட்டு எக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அப்போ இதில் இருந்து x இஸ் ஈக்குவல் டு 30/100, கரெக்டாக? 30/100. ஸோ 30/100னா எவ்வளோ, 0.3. இதை நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0.3 மீட்டர். இது எதுக்கு, டாப் பிளாக்குக்கு. ஓகேயா, இப்போ டாப்பில் 0.3 மீட்டர், பாட்டமில் 0.2 மீட்டர். டாப்பில் 0.3 மீட்டர், பாட்டமில் 0.2 மீட்டர். கரெக்ட் தானே? am I right? பாட்டம் அண்ட் டாப் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாட்டம் அண்ட் டாப்னா பாட்டம் ஃபஸ்ட்டு 0.2, டாப்புக்கு வந்து செகண்டு 0.2 அண்ட் 0.3 தான் ஆன்சர். 0.2 அண்ட் 0.3 தான் ஆன்சர். கிளியரா? சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ப்ரிங்க்கு ஓரளவுக்கு என்னால் மேக்ஸிமம் என்னென்ன டைப்பில் கேட்பாங்கன்னு நான் வந்து பார்த்தனோ அது எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து வந்து எல்லா டைப்புமே நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, 2 பிளாக் இருக்கும்போது எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். அதுக்கு இல்லாமல் சீரீஸாக இருந்தால் என்ன பண்ணணும், பேரலாக இருந்தால் என்ன பண்ணணும், சீரீஸ் பேரலல் மாற்றி கேட்டால், ரேஷியோ கேட்டால் எப்படி பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு வேறு என்ன பார்த்தோம், சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷனில் கான்செப்டுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி நடக்குது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, ஸோ கேட்டால் இதுக்குள்ளே இருந்து தான் மேக்ஸிமம் வரும். இந்த கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் போயிட்டு இன்றைக்கே இன்னொரு 5 MCQs உங்ககிட்ட வாட் எவர் புக் யூ ஆர் ஃபாலோயிங் அதில் இருக்கிற MCQஸை சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், ஈஸியாக சால்வ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா, ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, சரி, இப்போ சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? சி,
நம்ம லிஃப்ட்டில் போகும்போது லிஃப்ட்டு கீழே போகும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி கடமுடன்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் வயிற்றுக்குள்ளே. கரெக்டாக லிஃப்ட்டு மேலே போகும்போதும் சிலருக்கு ஏதோ எங்கேயோ ஏறுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம உடம்புலாம் சிலிர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம லிஃப்ட்டில் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜெயின் வீலில் போகிறதா இருக்கட்டும், நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம உடம்புல வந்து அது மேலே போகும்போது நம்ம கீழே வர மாதிரி அழுத்தம் ஜாஸ்தியாகிற மாதிரி நமக்கு தோணும். லிஃப்ட்டு மேலே போகும்போது நமக்கு நம்ம பாடியில் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். பாடி ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகுது. நம்ம மேலே போகும்போது இல்லை நம்ம கீழே தான் இறங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்குது. இந்த ஃபிக்ஷியஸ் ஃபோர்ஸ் இது வந்து என்ன சொல்லுவோம்னா சூடோ ஃபோர்ஸுக்கு இன்னொரு பேர், அழகான பேர் என்னென்னா இனர்ஷியல் ஃபோர்ஸ். இனர்ஷியானா என்ன? unable to change from rest or motion. அதானே இனர்ஷியான்னு சொல்கிறோம். inability of a body to change its position from rest or from motion. ஸோ அதே மாதிரி தான் டக்குன்னு மேலே போகணுன்னா நமக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணுது அந்த பாடி. அப்போ என்னாகும், நம்ம கீழே வர்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். டக்குன்னு கீழே போக சொன்னால் மேலேயே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் தான் என்னென்னா சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கற்பனையான ஒரு ஃபோர்ஸ், ஃபிக்ஷியஸ் ஃபோர்ஸ். ஃபிக்ஸிஷியஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபிக்ஸிஷியஸ்னால் என்னது? இமேஜினரியான ஒரு ஃபோர்ஸ் தான். ஓகேயா? ஸோ அப்போ இது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம எங்கேருந்து கவனிக்கிறோம். ஸோ நம்மளோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு ஆல்ரெடி இனர்ஷியாவில் தான் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே சூடோ ஃபோர்ஸ் வராது. நம்ம ஒரு நான் இனர்ஷியாவால் தாக்க முடியாத ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ லிஃப்ட்டு கீழே போகணுன்னா கீழே தான் போயாகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்னா என்னது? அந்த இடத்துல ஒரு ஆக்சலரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஆக்சலரேஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னது? ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடியது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஒன்று ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னதுப்பா? இனர்ஷியல் ஃப்ரேம்னா அது வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கலாம். அங்கே வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். அப்போ இன் போத் கேஸ் ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸ்டேஷ்னரியாக இருந்தால் அங்கே ஆக்சலேஷன் கிடையாது. வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் அங்கே ஆக்சலேஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்கிற ஒரு இடம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கிறீங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. காரில் வந்து நம்ம இந்த ஃப்ரெண்ட்லலாம் அந்த அழகழகாக எதையாவது தொங்க விடுவாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் பெர்ஃப்யூம் பாட்டிலெலாம் தொங்க விடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி காரில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஓகேயா? கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல அந்த காரோட கண்ணாடியில் அழகான ஒரு சின்ன பெர்ஃப்யூம் பாட்டில் தொங்க விட்டுருக்கீங்க. ஓகேயா? இப்போது வெளியே நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து உங்கள் காரை பார்க்குறேன். ஸோ நான் ஸ்டேஷ்னரியாக இருக்கிறேன். அப்போ நான் பார்க்குறேன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இப்போ என்னவாக இருக்குது? ஸ்டேஷ்னரியாக இருக்கா? அப்போ ஸ்டேஷ்னரி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து நான் பார்க்கும்போது கார் மூவ் ஆகுது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். உள்ளே இருக்கிறவன் வந்து உள்ளே ஏதோ ஒன்று தொங்க விட்ருக்காங்கன்னு வரைக்கும் வேணால் எனக்கு தெரியும். அந்த தொங்க விட்ருக்கிறது எந்த மாதிரி ஆடுது வைக்குது இதெல்லாம் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க மாட்டோம் இல்லையா? எனக்கு அது ஃபீலும் ஆகாது. காரோடு சேர்ந்து அது போகுதுன்னு தான் என்னோடய ஃபீலிங் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் என்னது? இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேமில் நான் வந்து நின்றுட்டுருக்கிறேன், நான் பார்க்குறேன், எனக்கு எதுவுமே தெரியல. அண்ட் இனர்ஷியல் ஃப்ரேமில் மட்டும்தான் நியூட்டன்ஸ் லா வேலிடாக இருக்கும். நியூட்டன்ஸ் லாஸ் எல்லாமே வேலிட் ஒன்லி இன் இனர்ஷியல் ஃப்ரேம். நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் வேலிட். ஓகேங்களா? அப்போது இதுக்கு நேர ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்குது. அதுதான் என்னென்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னது? ஒரு மூவிங் ஃப்ரேம். அங்கே ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மூவிங் ஃப்ரேம். ஸோ ஸ்டேஷ்னரி கிடையாது, ஆக்சலேஷன் இருக்குது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம். ஸோ அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது அந்த ஃப்ரேமை தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மூவிங் ஃப்ரேம்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சரி இப்போ நீங்கள் காருக்கு உள்ளேருந்தே பார்க்குறீங்க. காருக்குள்ளேருந்தே பார்க்கும்போது அந்த பாப் மாதிரி ஒரு இது தொங்க விட்றீங்க இல்லையா, கார் ஃபார்வர்டில் போகும்போது அது பேக்வேர்டில் வர மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுமா? கார் ஃபார்வர்டில் போகும்போது அது பேக்வேர்டில் வர மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது ஆகுதோ இல்லையோ, வருதோ இல்லையோ, நமக்கு வந்து அது நம்மளை நோக்கி வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளே ஒரு இனர்ஷியாவில் தான் இருக்கிறோம் இல்லையா. காரு சடனாக எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளே என்ன தான் பண்ணுறோம், முன்னாடி போக மாட்டேங்கிறோம், பின்னாடி வரோம். நம்ம பாடியை அதை ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ அப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கும்போது, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்கும்போது அந்த இடத்துல இமேஜினரியாகவே நமக்கு நார்மலாக இருக்கிற ஆப்ஜெக்ட் கூட பின்னாடி வர மாதிரிலாம் நமக்கு தோணுது. இதுதான் வந்து என்னென்னா சூடோ ஃபோர்ஸ். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறோம், அந்த லாவை நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா நம்ம இமேஜினரியாக அதுக்கு ஒரு அப்போசிஷன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகேயா? அப்போ தான் நியூட்டன்ஸ் லா வேலிடாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஃபிசிக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? இல்லைன்னா இங்கே நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் வந்து ஆக்சுவலி நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் இன்வேலிட். நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் இன்வேலிட். அப்போ டு மெயின்டைன் இட்ஸ் வேலிடிட்டி என்ன ஆகும்னா வி ஆர் அப்ளையிங் அன் இமேஜினரி ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் தான் என்னென்னா சூடோ ஃபோர்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ சூடோ ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் இட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதோடைய சூடோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஜென்ரலாக நியூட்டன்ஸில் என்ன சொல்லுது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லுது. சூடோ ஃபோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஏ. ஓகேயா? ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மைனஸ் எம்ஏல எனக்கு வந்து ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுதான் வந்து என்னது சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வரக்கூடிய இந்த ஆக்சலரேஷன்கிறது அந்த பாடியோட ஆக்சலரேஷன் கிடையாது. இந்த ஆக்சலரேஷன்கிறது ஆக்சலரேஷன் ஆஃப் தி அப்சர்வர். ஆக்சலரேஷன் ஆஃப் தி அப்சர்வர், அந்த அப்சர்வருடைய ஆக்சலரேஷன். யார் அப்சர்வ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆக்சலரேஷனை பொறுத்து அது தோணுது. ஓகேயா? கிளியராக இப்போ. பட் இங்கே மாஸ்ங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தான், மாஸ் ஆஃப் தி அப்சர்வர் கிடையாது. நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் தான் இது. ஓகேயா? கிளியரா? ஸோ சூடோ ஃபோர்ஸை நான் இங்கே எஃபின்னு சொல்கிறேன். ஸோ எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்டூ ஏ. வெக்டார் ஃபார்முலா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க சூடோ ஃபோர்ஸ் எஃப்பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்டூ ஆக்சலேஷன் வெக்டார் தானே. ஸோ ஏ வெக்டார் ஆக்சலேஷன் ஆஃப் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சலேஷன் ஆஃப் த ஃப்ரேம். கிளியரா? கிளியரா? இதுதான் சூடோ ஃபோர்ஸ். இப்போ சூடோ ஃபோர்ஸ் வந்து ஆக்சலேட்டிங் ஃப்ரேம்ஸ்லேயும் நம்ம நியூட்டன் லாவை அப்ளை பண்ணணும்னா நம்ம அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறோம்னா சூடோ ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறோம். இதனால தான் லிஃப்ட்டு மேலே போகும்போது நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. நம்ம வந்து கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே அழுத்துற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். லிஃப்ட்டு கீழே வரும்போது ரொம்ப லைட்டராக இருக்கிறதுனால நமக்கு அப்படியே வயிறு கலங்குற மாதிரி ஃபீல் ஆகும். டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் சிலருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் எதனால் நடக்குதுன்னா இந்த சூடோ ஃபோர்ஸ்னால தான் நடக்குது. அப்போ இந்த சூடோ ஃபோர்ஸுங்கிற போது நேற்று ஒரு கான்செப்ட் சொன்னேன், லிஃப்ட்டு பற்றி பேசுகிறோம் இல்லையா, அப்போவே நான் சொல்கிறேன். இப்போ லிஃப்ட்டில் பற்றி பேசும்போது லிஃப்ட்டில் ஒரு ஆள் இருக்கார், லிஃப்ட்டு மேலே போகுது. இந்த ஆளுடைய அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டாங்க இல்லையா, அப்பேரண்ட் வெயிட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அப்பேரண்ட் வெயிட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிஃப்ட்டு மேலே போகுதா, லிஃப்ட்டு மேலே போகும்போது நம்ம இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய மாஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எம்ஜி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ இதுக்கு மேலே இதுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சூடோ ஃபோர்ஸ் போகுது. நம்ம லிஃப்ட்டு வந்து ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா லிஃப்ட் இருக்குன்னா லிஃப்ட்டுக்கு வந்து எம்ஜின்னு ஒரு மாஸ் அங்கே ஆக்ட் ஆகுது. அண்ட் இங்கே ஒரு சூடோ ஃபோர்ஸ் வந்து எம்ஏ அப்படின்னு ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகுது. ஆல்சோ அதில் ஒரு நார்மல் ரியாக்ஷன் என்னும் ஆக்ட் ஆகும். கரெக்ட் தானே? ஒரு நார்மல் ரியாக்ஷன் என்னும் ஆக்ட் ஆகும். அப்போது நம்ம ஜென்ரலாக இதில் ஆக்ட் ஆகக்கூடிய என்டையர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, நார்மல் ரியாக்ஷன் ப்ளஸ் எம்ஏ இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு இந்த எம்ஜியை டேக்கிள் பண்ணும். கரெக்டாக? அதிலிருந்து நார்மல் ரியாக்ஷன் n இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, m இன்ட்டு ஜி மைனஸ் ஏன்னு சொல்லுவோம். இதை தானே நம்ம வந்து லிஃப்ட் ப்ராப்ளம்லாம் பார்த்தோம், n இன்ட்டு ஜி மைனஸ் ஏன்னு சொல்லுவோமா. ஸோ இந்த நார்மல் ரியாக்ஷன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூடோ ஃபோர்ஸ். இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து என்னென்னா சூடோ ஃபோர்ஸ். இந்த எம்ஏங்கிறது வந்து ஜென்ரலாக நம்ம இங்கே எம்ஜி போச்சுன்னா ஃபோர்ஸ் மேலே போகும்னு சொல்லி சொன்னது. பட் இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த சூடோ ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஓகேயா? நார்மல் ரியாக்ஷன் தான் சூடோ ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது? m இன்டூ ஜி மைனஸ் ஏ. கரெக்டாக? அப்போது இதில் இந்த அப்பேரண்ட் வெயிட்னு சொல்கிறோம் இல்லையா? அப்பேரண்ட் வெயிட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த m இன்டூ ஜி மைனஸ் ஏ இருக்கு இல்லையா? இது மூலமாக நமக்கு ஒரு ஃபைனலாக ஒரு வெயிட் வந்திருக்கும்ல, அதுதான் என்னென்னா அப்பேரண்ட் வெயிட். ஓகேங்களா? அப்பேரண்ட் வெயிட். இதில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, சூடோ ஃபோர்ஸுங்கிறது இந்த எஃப். கரெக்ட் தான். சூடோ ஃபோர்ஸுங்கிறது இந்த எஃப். சூடோ ஃபோர்ஸ் இந்த எஃப் இதுதான் வந்து என்னது? இந்த எம்ஏங்கிறது வந்து சூடோ ஃபோர்ஸ். ஒன்று கீழே போகும்போது நம்ம அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம நியூட்டன்ஸ் லாவை வேலிடாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சூடோ ஃபோர்ஸ். இந்த நார்மல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த m இன்டூ ஜி மைனஸ் ஏ, இதுதான் என்னென்னா அப்பேரண்ட் வெயிட். அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ரியாக்ஷன். அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ரியாக்ஷன். இப்போ கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ரியாக்ஷன். ஓகேங்களா? அப்போது இங்கே இந்த ஜி மைனஸ் ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஜி மைனஸ் ஏடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி மைனஸ் இன்னொரு ஆக்சிலேஷன். அப்போ ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி மைனஸ் ஆக்சிலேஷன். ஆப்வியஸாக இது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டியை விட கம்மியாக தானே இருக்கும். அப்போ மேலே போக 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 என்ன ஆகும்னா அப்பேரண்ட் வெயிட் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் நம்ம கீழே மூவ் ஆகும்போது மேலே போகிற அந்த ஒரு இமேஜினேஷன் நமக்கு க்ரியேட் ஆகுது. அதனால நமக்கு லைட்டராக ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? சூடோ ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணுறோம். தட்ஸ் வை வி ஆர் ஃபீலிங் லைட்டர். ஓகே, சரி. இப்போது ஃப்ரீ ஃபால் ஆகுது. ஃப்ரீ ஃபாலில் என்ன சொன்னோம்? ஃப்ரீ ஃபால்னா ஆக்சிலரேஷனே வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக மாறிடுன்னு சொல்லிட்டோம். ஸ்வைன் லிஃப்ட் கம்பி அழுந்துச்சு, நேற்று சொன்னது தான். லிஃப்ட் ஸ்வைன்னு கீழே வருது. அப்போ என்ன ஆகிடும்? அந்த இடத்துல ஆக்சிலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ அந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷன் என்ன ஆயிடும்? நார்மல் ரியாக்ஷன் 0 ஆகிடும். நார்மல் ரியாக்ஷன் 0னா அப்பேரண்ட் வெயிட் என்ன ஆயிடும்? அப்பேரண்ட் வெயிட்டும் 0 ஆகிடும். அப்போ ஃபாஸ்ட்டாக கீழே வரும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சுத்தமாக வெயிட்டே இல்லாமல் நமக்குன்னு ஒரு வெயிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கிளியரா? ஸோ இந்த சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட் வந்து இதுதான். இதை நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் நான் சொன்னேன் இல்லையா? அது என்னென்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து சூடோ ஃபோர்ஸ் டைரக்ஷன் எப்படி மாறுது, அப்பேரண்ட் வெயிட் எப்படி மாறுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் pseudo force direction, apparent weight value அல்லது n value. ஓகேங்களா? see frame of reference வந்து அப்வர்டில் மூவ் ஆகுதுன்னு வைங்க. லிஃப்ட் அப்வர்டில் மூவ் ஆகுதுன்னா சூடோ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். அப்போது நமக்கு என்ன இருக்கும்? n is equal to m into g plus a. லிஃப்ட் சம்மில் பார்த்தது தான். இதுவே ஆப்போசிட்டில் போகுது. லிஃப்ட் வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகுதுன்னு வைங்க. சூடோ ஃபோர்ஸ் அப்வர்டில் மூவ் ஆகிடும். நார்மல் ரியாக்ஷன் வேல்யூ m into g minus a ஆகிடும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லும்போது ஆக்சிலேஷன் அங்கே 0வாக இருக்குது. ஆக்சிலேஷன் 0வாக இருந்துச்சுன்னா சூடோ ஃபோர்ஸ் எங்கே மட்டும்தான் ஆக்ட் ஆகும்? சூடோ ஃபோர்ஸ் ஆக்சிலேட்டிங் ஃப்ரேமில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அப்போ ஆக்சிலேஷனே 0னா சூடோ ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். சூடோ ஃபோர்ஸோட வேல்யூ 0 ஆகிடும். கிளியர்? ஆக்சிலேஷனே 0னா சூடோ ஃபோர்ஸோட வேல்யூ 0 ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகும்னா வேல்யூ நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ mg. நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ இந்த கேஸில் mg. கிளியர்? அண்ட் ஃபைனலி ஃப்ரீ ஃபால் ஆகுதுன்னா என்னன்னு சொன்னேன்? ஆக்சிலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இங்கே சூடோ ஃபோர்ஸ் அப்வர்டில் இருக்கும், அதோட வேல்யூ mgயாக இருக்கும். நார்மல் ரியாக்ஷன் இங்கே 0 ஆகிடும். அதனால தான் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம். வெயிட்லெஸ்னஸ் க்ரியேட் ஆகுது. கிளியர்? இப்போ கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சா?
clear? ஸோ இது கான்செப்ஷுவலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். A mass of 1 kg is suspended by a thread. It is lifted up with an acceleration of 4.9 meter per second square and lowered with an acceleration of again 4.9 meter per second square. The ratio of tensions in the thread in the two cases. ஸோ ஒரு த்ரெட்டில் ஒரு மாஸ் வந்து தொங்க விட்டுருக்காங்க. அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அதை முதல்ல ஒரு 4.9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு அதை மேலே தூக்குறாங்க. அதுக்கப்புறம் 4.9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு கீழே இறக்குறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ மேலே தூக்கும் போது அந்த த்ரெட்டில் எவ்வளோ டென்ஷன் வந்திருக்கும், கீழே இறக்கும் போது அந்த த்ரெட்டில் எவ்வளோ டென்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிளியர்? கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து சூடோ ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த ப்ராப்ளம் 4.9 இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8 எடுத்திங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா? சரி. ஸோ ஏன் அப்படின்னா 4.9 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், g/2ன்னு ஆகிடும். இந்த ஆக்சிலேஷன் இஸ் ஈக்குவல் டு g/2. 9.8 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 4.9. ஸோ ஆப்வியஸாக g/2 போட்டுடலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8 எடுத்திங்கன்னா தான் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது நீட் PVQ. ஓகேங்களா? இது நீட் கொஷின் நம்பர் ஆல்ரெடி எதில் முடித்தோம்? கொஷின் நம்பர் போகிறது நிப்பாட்டான நடுவில் 5, 6, 7. Clear? So first case 1, moving upwards. ஸோ மேலே போகிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மேலே போகும்போது என்ன ஆகும், மாஸ் மூவ் அப்வர்ட்ஸ். அப்போது இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, மாஸ் ஆஃப் 1 kg. ஸோ 1 kgங்கும் போது இங்கே கீழே வந்து 1g ஆக்ட் ஆகிருக்கும். அண்ட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இது மேலே பார்த்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சிலேஷன் வந்து அப்வர்ட்ஸில் இருக்குது. அந்த ஆக்சிலேஷனோட வேல்யூ என்ன ஆகிடும், g/2 இல்லையா? ஆக்சிலேஷனோட வேல்யூ வந்து g/2. ஸோ பாடி மூவ்ஸ் அப்வர்ட்ஸ்னால் சூடோ ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுமா? when the body moves upwards, pseudo force எங்கே ஆக்ட் ஆகும், டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். சூடோ ஃபோர்ஸ் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? FP. ஸோ அப்போ டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இந்த சூடோ ஃபோர்ஸ் ப்ளஸ் இந்த கிராவிட்டினால் வரக்கூடிய ஃபோர்ஸ். கரெக்டாக? இந்த mg, நான் இப்போதைக்கு mgனே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? காமனாக எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m × g + a. ஏன்னா FP வந்து என்னது, FP is equal to ma. ஸோ m × g + a. ஸோ மாஸ் வந்து 1 kg, g வந்து 9.8, a வந்து 4.9. ஸோ ரெண்டையும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 14.7 நியூட்டன். இது வந்து என்னது, மூவிங் அப்வர்ட்ஸில் வரக்கூடிய ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ். மூவிங் அப்வர்ட்ஸில் வரக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ். ரேஷியோ ஆஃப் டென்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டென்ஷன் while மூவிங் அப்வர்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் இது. இப்போ மூவிங் டவுன்வர்ட், கேஸ் 2, மூவிங் டவுன்வர்ட். ஸோ மூவிங் டவுன்வர்ட்ஸ்னால் என்ன ஆகிடும், அதே ஏ தான் ஆக்சிலேஷன் கீழே பார்த்து நடக்குது. ஆக்சிலேஷன் கீழே பார்த்து நடக்கும்போது டோட்டல் டவுன்வர்டு ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், டோட்டல் டவுன்வர்டு ஃபோர்ஸ் டிடின்னு வச்சுக்கலாம். அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து டிஏன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? டியூ அப்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், m × g - a. டேபிளில் சொன்னேன் இல்லையா, m × g - a. அப்போது 1 × 9.8 - 4.9, அது வந்து அகெயின் என்னது 4.9 நியூட்டன். ஸோ ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, t up டிவைடட் பை t down. t up வந்து 14.7, t down வந்து 4.9. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3/1 வரும். 3/1, எக்ஸாக்ட்லி 3/1. ஓகேங்களா? இப்போ 3:1 தான் ஆன்சர். 3:1 தான் ஆன்சர். கிளியரா? கிளியர்? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகிறது சூடோ ஃபோர்ஸ். நம்ம ஒன்றுமே இல்லை சூடோ ஃபோர்ஸுங்கிறது, இதுக்கு முன்னாடியே நம்ம மாஸ் ப்ராப்ளமில் சால்வ் பண்ணது தான். ஓகேங்களா? மேலே இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட். A block of mass m
is placed on a smooth inclined wedge of angle theta. The wedge is accelerated towards the right with acceleration alpha. Acceleration A. Find the relation between A and theta for the block to remain stationary relative to the wedge. So ஒரு block இருக்குது. எது மேலே இருக்குதுன்னா ஒரு வெஜ் மேலே ஒரு பிளாக் இருக்குது. ஓகேங்களா? ஒன் செகண்ட். வெஜ் மேலே ஒரு பிளாக் இருக்குது. கன்சிடர் திஸ் அஸ் அ பிளாக். ஓகே, இதோட மாஸ் என்ன? எம். ஓகேயா? இந்த வெஜ் வந்து சொல்லிட்டாங்க என்னென்னா இதோடைய ஆங்கிள் வந்து எவ்வளோ, வெஜ்ஜோட ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெஜ்ஜோட ஆங்கிள் தீட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? அண்ட் இந்த பிளாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிளாக் ஆஃப் மாஸ் எம் பிளேஸ்ட் ஆன் அ ஸ்மூத் இன்க்ளைன் வெஜ் ஆஃப் ஆங்கிள் தீட்டா. த வெஜ் இஸ் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் த ரைட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. இட் இஸ் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் ரைட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. ஏன்னு ஒரு ஆக்சலரேஷன் இந்த வெஜ்ஜுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக்கில் வந்து யாரில் ஆக்ட் ஆவாங்க? இட்ஸ் பிளாக் ஆஃப் மாஸ் எம். வேறு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த பிளாக்கில் யாரில் ஆக்ட் ஆவாங்க? இந்த பிளாக்கோட செல்ஃப் வெயிட் ஒன்று ஆக்ட் ஆகுமா? எம் இன்டூ ஜி. அண்ட் இங்கே ஆக்சிலேஷன் போச்சுன்னா அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் யார் ஆக்ட் ஆவாங்க? ஆப்போசிட் டு தி ஆக்சிலேஷன் சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? சூடோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எம் இன்டூ ஏ. சூடோ ஃபோர்ஸ் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த ஃபோர்ஸ் என்ன ஆங்கிள் ஆக்ட் ஆகும்? இது தீட்டானா இதுவும் தீட்டா தானே? கரெக்டாமா? கரெக்டா? ஸோ இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு வெஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த எம்ஜி வந்து ஆக்சுவலி இதில் டவுனில் கிளைம் ஆகி போகும்போது இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நான் ஆல்ரெடி ஃபோர்ஸுக்கு சொல்லியிருக்கேன். இந்த காம்பனண்ட் என்னவாக இருக்கும்பா? எம்ஜி சைன் தீட்டா. கரெக்டா? அண்ட் இங்கே மேலே போகும்போது இந்த எம்ஏ மேலே மூவ் ஆகும்போது அதோடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? எம்ஏ காஸ் தீட்டா. கரெக்டா? இந்த எம்ஏ மேலே மூவ் ஆகும்போது இந்த இடத்துல இந்த எம்ஏவை நான் ரிசால்வ் பண்ணுறேன். ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணேன்னா இது ஆக்சுவலி இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இதை நான் அப்படியே ஈக்குவலாக ரிசால்வ் பண்ணுறேன் இந்த எம்ஏவை. ஸோ இதுதான் ஆங்கிள். இது தீட்டா, இது எம்ஏ அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? எம்ஏ காஸ் தீட்டாவாக இருக்குமா? அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வெஜ்லாம் ஒன்றுமே கவனிக்க தேவையில்லை. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு எம்ஜி சைன் தீட்டான்னு. இந்த வேல்யூ எனக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃபோர்ஸுக்கு எப்படி ரிசால்வ் பண்ணணும். எம்ஜி சைன் தீட்டா. இந்த தீட்டாவை பொறுத்து இந்த எம்ஏக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன காம்பனண்ட் கிடைக்குது? எம்ஜி காஸ் தீட்டா கிடைக்குது. ஸோ அப்போது நம்ம ரெண்டையுமே என்ன பண்ணுவோம்? ஆஸ் பர் நியூட்டன்ஸ்லாம் ஃபோர்ஸ் ஆன் த லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் த ரைட். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த வெஜ்ஜுக்கு இந்த மாஸ்க்கு மேலே அந்த வெஜ்ஜில் இந்த மாஸ்க்கு மேலே இருக்கிற வேல்யூவும் கீழே இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ ஈக்குவேட்டிங் த ஃபோர்ஸ் we get equating the forces on either side of the mass நமக்கு என்ன கிடைக்கும்? mg cos theta எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mg sin theta க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதில் இருந்து mg cos theta MA ஏ தானே வரும்.
MA force is equal to MA இதை தான் ரிசால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ MA cos theta is equal to mg sin theta. அதுலேருந்து நமக்கு என்ன தேவை? ஆக்சலேஷன் தான் தேவை. இப்போ ஆக்சலேஷன் is equal to g into m sin theta divided by m cos theta. sin theta mm கேன்சல் ஆயிரும். sin theta by cos theta என்னது? tan theta. அப்போ g tan theta. ஸோ எனக்கு என்ன கிடச்சிது? a is equal to g tan thetaன்னு கிடச்சிருக்குது. இதுதான் ஆன்சர். ஏக்கும் ஜிக்குமான ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ரிலேஷன் ஆஃப் ஆக்சலேஷன் அண்ட் தீட்டா. ஏக்கும் தீட்டாக்குமான ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. a is equal to g tan theta. இதுதான் வந்து ஆன்சர். கிளியரா புரிஞ்சுதா? கிளியர் அப் டு திஸ்? ஸோ எஸ், இதோட வந்து சூடோ ஃபோர்ஸ் சம்மந்தமானது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பெருசாக கேட்டதில்லை. இந்த நம்ம ஆல்ரெடி மாஸ் ப்ராப்ளம் லிஃப்ட் ப்ராப்ளம் பார்த்துருப்போம். அதில் சூடோ ஃபோர்ஸ்ன்றது நம்ம அதுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? தட் இஸ் சூடோ ஃபோர்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? அது நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போது ஃபைனலி லாஸ் ஆஃப் மோஷனில் பெரிய ஒரு விஷயத்த முடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ரிக்ஷன் அண்ட் சர்க்குலர் மோஷன் வந்து நெக்ஸ்ட் மண்டே கிளாஸஸில் பார்க்கலாம். மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அதுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? மண்டே ஆர் டியூஸ்டே 2 கிளாஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஓகே, see you next class. பாய். கண்டிப்பாக இது ரிலேட்டடாக என்னென்ன இன்றைக்கி பார்த்து 2 கான்செப்ட் ரிலேட்டடாக உங்கள் கையில் வேறு ஏதாவது MCQs இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட நீட் பப்ளிக் குரூப்பில் வந்து கேளுங்க. ஓகேங்களா? We are there to support you.